Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus exercise 7.4 concavity பார்த்துக்கிட்டு இருக்கோம். Okay students, okay, find a point of inflection கண்டுபிடிக்கிறது very very important sum for 5 mark questions. Okay, please carefully understand பண்ணிக்க. Concavity அப்படின்றது second derivative test, monotonicity அப்படின்றது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோ நல்லா. சரியா, இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கிறதும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு தான். ஓகேயா, எஃப் டாஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் than 0 அப்படின்னு வந்துச்சுன்னா இன்க்ரீஸிங்னு அர்த்தம். எஃப் டாஸ் எக்ஸ் வந்து லெஸ் than 0ன்னு வந்துச்சுன்னா டிக்ரீஸிங்னு அர்த்தம். அதுதான் மோனோட்டோனிசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது கேட்டால் அப்படி தான் செய்யணும். அதில் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் மினிமம் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு தனியாக அந்த கொஸ்டினில் போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். எந்த இடத்துல மாறுது கவு வந்து டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது, சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுக்கிறது தான் மோனோட்டோனிசிட்டி. ஓகே குட். இப்போ கான்கேவிட்டின்றது டபுள் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். முதல்ல கணக்கை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துகிட்டு 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ, மறந்துடாத. இன்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கு, 0 less than x less than 2π 1 சைக்கிளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சைன் எக்ஸை பண்ணோம்னா காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சிம்பிளாக போகுது. காஸ் எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் இருக்கட்டும், சைன் எக்ஸை பண்ணால் என்ன வந்துடும் காஸ் எக்ஸ். இப்போ இல்லாட்டி எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும் கண்டிஷன். ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில். அப்போ மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு என்னது 0. மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு என்னது cos x equal to 0. அப்போ sin x equal to minus cos x. அப்போ கீழே இறக்கணும்னா sin x by cos x is equal to minus 1. அப்போ tan x is equal to என்ன வருது minus 1. அப்போ x is equal to tan inverse of minus 1 அப்படின்னு அர்த்தம். tan inverse of minus 1. அப்போ x is equal to என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்த்துக்கோ. tan 135க்கு என்ன வரும் அப்படின்னா tan 90 + 45 செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரும். இது இன்க்ளூட் ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட் டேன் இருக்காது, மைனஸு. அப்போ டேன் வந்து காட்டாமல் வரும், காட் 45ன்னு வந்துடும். அப்போ -1 வந்துடும். அப்போ 135 எழுதுறது வந்து எப்படி எழுதுவேன் அப்படின்றத மேட்ரு. 45 எதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்குனா 3 5 கழிச்சு மிச்சம் 1 12 1 13 3π/4 அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 0 to 2π 360 வரைக்கும் வருது. சரிங்களா சொல்கிறது. இதோட ஒரு 180 270 ப்ளஸ்ஸு ஒரு 45 ஆட் பண்ணால் என்ன வரும் பாரு, 315 வருமானு பாரு. 315 வரும்ல. சரி, 315 எப்படி வரும், 7 × 45 என்ன வருது, 7 35 5 மிச்சம் 3 எல்லாங்க 28 32 ரைட். ஓகே, இது என்ன ஆகும் பார்ப்போமா. இது ஆல் சில்வர் டீ கப்ஸு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மைனஸு காட்டு கரெக்டாக வந்துடும். அப்போ 315 வருது. அப்போ 7π/4ன்னு இன்னொரு ஆன்சர் வருது. 7 என்ன வருது π/4 அப்படின்னு 2 ஆன்சர் வருது. எக்ஸுக்கு வேல்யூ, ஏன்னா எக்ஸு பிலாங்ஸ் டு எதுலேருந்து இது வரைக்கும் 0 to 2π வரைக்கும் இருக்கிறனால நம்ம 2 ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா 360க்குள்ளே வந்தாகணும். 2 ஆன்சர். -1 அப்படின்றது என்னது 135க்கும் 315க்கும் வருது. அப்படியே மாற்றி போடுற மாதிரி வருது பாரு. கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோ, பொறுமையாக கண்டுபிடிக்கணும். அப்படி 11th உள்ளதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இன்டர்வல் எடுக்கணும். இன்டர்வல் எடுக்கிறோம் அப்படின்னா இன்டர்வல் சார் அப்படின்னு எடுக்கிறேன். என்ன இன்டர்வல்ஸ் அப்படின்னு எடுத்து தான் எழுதணும், வேணும் தேவை. -0 to 2π இந்த ஆன்சர் தான். அப்போ இங்கே என்ன இருக்குது, 3π/4 இருக்குது, பக்கத்தில் 7π/4 இருக்குது. அப்போ இன்டர்வல்ஸ் வந்து 0, 3π/4 அண்டு இல்லை 3π/4 என்னது 7π/4, அப்புறம் 7π/4 என்னது 2π அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே எடுத்து நம்ம டேபிள்ஸ் போட்டு அது கான்கேவிட்டி என்னன்னு பார்த்து சொல்லணும். புரியுங்களா. பொறுமையாக நிதானமாக சொல்லு, அப்போடா டவுன்வேர்டா அப்படின்னு பார்த்து பொறுமையாக சொல்லு. ரைட்டு, பார்த்து சொல்லுவோம் நிதானமாக. ரைட், ஓகே. இப்போ நான் அதை அழிச்சிக்கிறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம், தேவைப்படும் ஸ்பேஸு. ஓகே குட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்ரவல், செகண்ட் ஒன் என்னது, செகண்ட் ஒன் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ், தேர்டு காலத்துக்கு வந்து கான்கேவிட்டி.
அது அப்வேர்டா டவுன்வேர்டான்னு சொல்கிறது. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 0, ஃபஸ்ட் இன்டர்வல் 0,3π/4. அப்போ என்னது அர்த்தம் யோசிச்சு பாரு. இதில் வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். ரைட்டு, இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இதுதான் டபுள் டேஷு. ரைட், அந்த இடத்துல போட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில 135னா கணக்குள்ள என்ன வந்துடும்? 135க்கு முன்னாடி 90யோட போடலாம்ல. sin 90 என்ன ஆயிரும்? sin 0 0 sin 90 1, இது 0 ஆயிரும். -1 வருது. கான்கேவ் டவுன்வேர்டு அப்படின்னு வருது. கான்கேவ் என்னது? டவுன்வேர்டு அப்படின்னு வருது. பார்த்து நிதானமாக கான்கேவ் டவுன்வேர்டு. அடுத்து வந்து 3π/4. சரிங்களா? அடுத்து என்ன வருது? 7π/4 அப்படின்னு எடுத்திருக்கேன். ரெண்டுக்கு இடையில அப்படின்னா 180 டிகிரி எடுக்கலாம்ல. இது 315 தானே சொன்னீங்க. 180 டிகிரின்னு எடுப்போம். 180 அப்படின்னா பைன்னு அர்த்தம். பை அப்படின்னா sin பை sin எனி பை 0 ஆயிரும். காஸ் பை -1 +1 ஆயிடுச்சு. அப்போ கான்கேவ் அப்வேர்டு அப்படின்னு அர்த்தம். கான்கேவ் அப்வேர்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கல. நம்ம வந்து 315க்கு அடுத்து ஒரு இது ஏதாவது ஆட் பண்ணி 360க்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா சொல்கிறது? அப்போ 330ன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? 270 + 16 எழுதலாம்ல. சரிங்களா? அப்போ இது சைனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். சைன் வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் இதில் மாறும். மைனஸு sin 60 ப்ளஸ்ஸு cos 60. அதுக்கு மாறாது. காசுக்கு சாரி மைனஸ் இருக்குது. அங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுக்கு வந்து sin 60க்கு வந்து √3/2. ஓகே, மைனஸ் இதுக்கு வந்து என்னது? 1/2. இதுதான் பெருசு. அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு எதாவது பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கிது. திருப்பி ஒரு தடவை ரிமைனிங் பண்ணி பார்த்துக்க. 270 + 60 360 330. இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு சொல்லி ஃபோர்த்து குவாட்ரண்ட் சைன் இல்லை மைனஸு. அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகும். cos 60 சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து என்ன வந்துடும்? சாரி 1/2ன்னு வந்துடும். அப்போ இது sin 60 சேஞ்ச் ஆகும். இங்கே தான் √3/2ன்னு வரும். அப்போ நெகட்டிவ் வரும். நல்ல வேலை, வெரி குட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி ரீசெக்அப் பண்ணுறதுனால கரெக்டாக இருக்குது பார்த்தியா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கேன். ஓகே, தேங்க்யூ. கான்கேவ் என்னது? டவுன்வேர்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த டிகிரியை போட்டு கண்டுபிடிக்கணும். எந்த டிகிரியை? நீங்கள் 2 கண்டுபிடிச்சிங்களா டிகிரி? பொறுமையாக கண்டுபிடிச்சிக்க. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கையில் பார்த்து. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கையில் பொறுமையாக. ரைட். x = 3π/4 அப்படின்னா மேலே f(3π/4) அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது sin 3π/4 ப்ளஸ் என்னடா தம்பி? cos 3π/4. ஓகே, அப்போ 90 + 45. அப்போ cos 45ன்னு வந்துடும். சரிங்களா? 90 +னா இது ஆல் சில்வர் டீ கப்ஸ் தானே. அப்போ சைன் வந்து பாசிட்டிவ் தான். அதனால் cos 45ன்னு வந்துடும். இது வந்து -sin 45ன்னு வந்துடும். என்ன? ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லி காசு 135க்கு வந்து ரெண்டாவதுல வந்து இருக்காது. அதனால் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது 1/√1/√2ன்னு வந்துடும். இது என்ன ஆகும்னா cos 45ன்னு ஆகும். -sin 45ன்னு ஆகும். இது ஒரு 1/√2ன்னு வந்துடும். இது ஒரு 1/√2ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆயிரும். சரிங்களா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பாரு பொறுமையாக. x = 7π/4 315 அப்படின்றோம். அதை எப்படி எடுக்கலாம்? 315 7π/4 இதை எப்படி எடுக்கலாம்? அப்போ எடுத்தீங்கல்ல 270 + 45 அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ இது வந்து சைனுக்கு போடையில் என்ன ஆகும்? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு சைனுக்கு நெகட்டிவ், cos 45ன்னு மாறிடும். அதுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு காசு பாசிட்டிவ். அப்போ cos 45ன்னு வந்துடும். சரிங்களா சொல்கிறது? cos 45ன்னு வந்துடும். அப்போ இதுக்குமே நீ எடுத்தினா என்ன வந்துடும்? ரெண்டுக்குமே sin 7π/4 ப்ளஸ்ஸு cos 7π/4 இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா -1/√2 வருது. இதுக்கு ப்ளஸ்ஸு போட்டு 1/√2 வருது. இதுக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 0 தான் வருது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நம்ம எழுதையில் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு எழுதையில் 3π/4, 0 அப்படின்னு வருது.
ஓகே நெக்ஸ்ட்டு அண்டு என்ன வருது 7π/4 கமா என்னது 0 இதுதான் ரிக்வயர்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ